என் பேர் ராணி முரளிதரன். இண்டிபென் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட கோஃபவுண்டர் அலாங் வித் ரஜினி சேஷாத்ரி. எங்கள் கம்பெனி கரியர் பிரேக் எடுத்த பெண்களுக்கு திருப்பியும் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குற கம்பெனி. ஸோ அவங்களுக்கு அப்ஸ்கில்லிங் பண்ணுறது, இல்லைன்னா அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் லாஸ் ஆகினா அதுக்கு கோச்சிங் பண்ணுறது அண்ட் அதுக்கு அவங்களுக்கான சூட்டபிளான வேலை வாய்ப்பை தேடி கொடுக்கறது, இதுதான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கும்பொழுது எங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் 2-3 விஷயங்கள் பெண்களுக்கு ஆதரவாக நாங்கள் பார்த்தோம். முதல் விஷயம் இந்த நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு ஹாஸ்டல் கட்டணும் பெண்களுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது நான் ரொம்ப வரவேற்கிறேன் அதை. ஏன்னா பெண்களோட ரெஸ்ட்ரிக்ஷனே அவங்களால ஒரு புது இடத்துல போய் அவங்களால சேஃபாக இருக்க முடியல, வேலை வாய்ப்பு கிடைச்சாலும் அவங்களால அந்த ஊருக்கு போக முடியல. இப்போ ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டுக்குள்ளேயே அவங்க கரூரில் இருக்காங்க, அவங்களுக்கு திருச்சியில் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்னா அவங்களால போக முடியாது. ஏன்னா அங்கே நான் எங்கே போய் தங்குறது, எப்படி இருக்கிறது அப்படிங்கிற கவலை இருக்கும், ஃபேமிலிக்குமே கவலை இருக்கும். இது ஒரு சேஃப் ஸ்பேஸ் ஆகிடும். கவர்மெண்ட் சைட்லேருந்து வரும்பொழுது இது பெண்களுக்கு ஒரு நல்ல சேஃப் ஸ்பேஸ் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ அதனால இது ஒரு நல்ல விஷயமா நான் கருதுறேன். இரண்டாவது மித்ரான்னு ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் இந்த இன்ஸ்டிடியூட், சிஏ இன்ஸ்டிடியூட் இல்லைன்னா காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் இன்ஸ்டிடியூட், இங்கெல்லாம் புது கோர்சஸ் நாங்கள் கொண்டு வர போகிறோம். இந்த கோர்ஸ் ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒரு எம்எஸ்எம்இக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் கன்சல்டண்ட்டாக இருக்கலாம். அவங்களுக்கு வேண்டிய இதெல்லாம் எக்ஸ்பர்டீஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு நான் இதை ஒரு அரிய வாய்ப்பாக பார்க்குறேன். ஏன்னா பெண்களுக்கு இந்த கோர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஃப்ளெக்சிபிள் ஹவர்ஸில் அவங்க ஒர்க் பண்ணலாம் ஆஸ் அ கன்சல்டன்ட். ஆன்லைனில் கூட அவங்க ட்ரைனிங் கொடுக்கலாம் அண்ட் அவங்க சப்போர்ட் பண்ணலாம். ஸோ இதனால அவங்களுக்கு ஒரு ரெவென்யூ ஜென்ரேஷனுக்கான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நான் இதை பார்க்குறேன். அதுக்கப்புறம் மூணாவது இந்த ஷீ மார்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது தமிழ்நாடுக்கு புதுசு கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டில் சுய உதவி குழுக்கள் பல வருஷம் டீகேட்ஸா தமிழ்நாட்டில் சுய உதவி குழு பெண்கள் நல்லா சக்சஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. இது நாடு முழுவதும் பெரிய லெவல்ல அடுத்த லெவல்ல எடுத்துட்டு போய் இதுக்கு இந்த ப்ரோக்ராமை அவங்க சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம். இதுல இன்னும் என்னெல்லாம் இந்த ஸ்கீம்ல வரப்போகுதுங்கிறது இனிமே தான் நம்ம பார்க்கணும். பட் இது மூணும் நான் என்னுடைய மெயின் 3 டேக்அவேஸ் பெண்களுக்காக. ஆமா, தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இந்த ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. இது இன்னும் அதுக்கான ஒரு பெரிய சப்போர்ட்டா வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த தோழி விடுதிகள் இஸ் ஒரு நல்ல மூவ். ஆனா நமக்கு ரிக்குவயர்மெண்ட்டுக்கும் அவைலபிலிட்டிக்கும் நம்ம இன்னும் நிறைய அதை மேட்ச் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனால் அந்த ஸ்கீம் இஸ் அ வெரி வெரி குட் ஸ்கீம். ஒரு விமன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் அதை கொண்டு அதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இன்ஃபேக்ட் அதுவே ஒரு முன்னுதாரணமாக கூட இருக்கலாம் இந்த நேஷனல் ஸ்கீமை கொண்டு வரதுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாடு நிறைய விஷயங்கள்ல என்றைக்குமே முன்னுதாரணமாக இருந்திருக்கோம், அதில் இதுவும் ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன்.